கனமழை முடியவே இல்லைங்க. இனிமே தான் நமக்கு ஆரம்பிக்கும் போது, பெரும்பாலான மாவட்டங்கள் கடுமையான மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் தீவிரமடையும். ஏதோ மழை முடிஞ்ச மாரி இருக்குன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. மழை முடியலைங்க. இனிமே தான் ஆரம்பிக்கவே போது. கிட்டத்தட்ட 8 முதல் 9 மாவட்டங்கள் வரைக்கும் மிகவும் ஒரு மோசமான ஒரு மிக கனமழை பொறுத்தவரை காத்திருக்கிறது. அது எந்தெந்த மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம். நீங்க எல்லாருமே ஒண்ணு பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க. நமக்கு அதிக நாள் கிடையாது. இப்போ அடுத்து வரும் நாட்கள்ல மிக கனமழை பொறுத்தவரைக்கும் 10 மாவட்டத்தில புரட்டி போடும். கிட்டத்தட்ட 8 சென்டிமீட்டர் முதல் 14 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஒரே நாள்ல குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு பெய்ய போகுது அப்படிங்கிறதுனால, தாழ்வான பகுதிகள்ல மிக கடுமையான மழைநீர் பொறுத்தவரைக்கும் சூழ்ந்து காணப்படும். அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க. இது சும்மா கொஞ்சம் தான் இருக்கும் மழை பொழிவுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உறுதியா சொல்றோம், பல இடங்களிலும் கனம் முதல் மிக கனமழையானது தமிழ்நாட்டில் கொட்டி தீர்க்கும். மறக்காம எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் ஜூலை 20 வரைக்கும் மழை விடாதுங்க. நிறைய பேர் வந்து பகல் நேரங்களில் வரக்கூடிய வெயிலை பார்த்துட்டு அவ்வளோதான் போல இருக்கு, மழையெல்லாம் நின்று போச்சு, சும்மா ஒரு நாள் தான் வரும் அப்படின்னு சொல்லி தவறாக நீங்கள் எண்ணிடாதீங்க. ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் மிக கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் புரட்டி போடும். பெரும்பாலான மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு. இப்போ அடுத்து வரக்கூடிய 4-5 நாட்களுக்குமே மழை ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட், தேதிகள் அறிவிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜூலை 20 வரைக்கும் மழை விடாது, குறித்து கொள்ளுங்க. வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் ஆபத்தான கட்டத்தில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுல முதற்கட்டமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுங்க. இந்த 4 மாவட்டத்திலும் பலத்த மழை புரட்டி போடும். ஏற்கனவே மணலி உள்ளிட்ட இடங்கள்ல 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு. எண்ணூர், மணலி, வட சென்னையில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு, தென் சென்னையில் 6 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் அது போல் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தென் சென்னை பகுதிகளில் பதிவாச்சு. இது வந்து ஆரம்பம் தான். இந்த மழையா வந்து அதிக மழை கிடையாது. இதெல்லாம் ஒரு ஆரம்பமான மழை பொழிவு. இதை விட இன்னும் கூடுதலாகவே கனமழையினுடைய தீவிரம் சென்னையில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பகலில் வெயில் இருக்கதாங்க செய்யும், கண்டிப்பாக காலை மற்றும் பகல் நேரங்களில். ஆனால் அதே சமயத்தில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மேகக்கூட்டங்கள் அதிகமாக கூடி இடி மின்னல் மற்றும் கனமழையாக புரட்டி போடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகரிக்க வாய்ப்பு. பெரும்பாலான பகுதிகளிலும் மிக கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் கன முதல் மிக கனமழை, பெரும்பாலும் மிக கனமழையை நமக்கு பதிவாகிடும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த 3 மாவட்டமும் ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா உறுதியாக நிறைய இடங்களில் மழை தீவிரங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. வரப்போகிற நாட்களில் மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான். வானிலையில் அதிரடி மாற்றங்கள், நிறைய மாவட்டங்களில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வரும் நாட்களில் வெயில் மட்டுமே இருக்கும்னு நினச்சிடாதீங்க. மழையும் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இரவு முழுவதும் சில மாவட்டத்தில் மழை வர வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக சென்னை போன்ற பகுதிகள்லாம் இரவு முழுவதும் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள்லாம் படிப்படியாக நம்ம எதிர்பார்க்கிறோம். நிறைய இடங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். அடுத்ததாக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் பதிவாகும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வானிலை தான் இந்த மாவட்டத்தில் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எங்கள் ஊரில் மழை வருமா அப்படின்னு பல சந்தேகங்கள். அதனால தான் சென்னையில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமாக மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கவனமாக கேட்டிங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எங்கெல்லாம் நம்ம மிக கனமழை சொன்னோம், எங்கெல்லாம் கனமழை இருக்கும், எங்கெல்லாம் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல இடங்களிலும் மழை பொறுத்த வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும். டெல்டாவில் வந்து மிக கனமழை, அதி கனமழை வாய்ப்பு ரொம்ப குறைவு தான்.
பெரிதளவில் அதிக மழை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் பதிவாகக்கூடும். வரும் நாட்களில் பார்ப்பீங்க. அடுத்த 2-3 நாட்கள் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு நாளாக நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் அடுத்து வரப்போகிற 2-3 நாட்கள் தான் ரொம்ப மிக முக்கியமான நாட்கள். மழை பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. தென் மாவட்டத்தில் மழை வருமாங்க அப்படின்னா, தென் மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இல்லைங்க. அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். வட தமிழ்நாட்டில் பெய்கிற மாதிரி தென் தமிழ்நாட்டில் மழை இருக்காது. ஏன்னா வட தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் மாவட்டம் முழுவதுமாக நமக்கு மழை வரும். ஆனால் தென் மாவட்டங்கள் மதுரையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சில இடத்துல பார்த்தா மிதமான மழை, சில இடங்களில் லேசான மழை, ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக இருக்கும். அதுவுமே பகுதியாக தான் ஒதுக்கி தான் பதிவாகுது. அதாவது 100% எல்லா இடங்களுக்கும் மழை வரும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 50 முதல் 60% வரைக்கும் தென் மாவட்டத்தில் பரவலாக சில இடங்களில் மட்டும் மழை பொழிவுகளை எதிர்பாருங்க. இப்போ உதாரணமாக தென் மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மதுரையினுடைய மேற்கு பகுதி, திண்டுக்கல் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் பகுதிகள், விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, இங்கெல்லாம் நல்ல ஒரு தீவிர மழை இருக்கும். ஏன்னா இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளை இருக்கிறது அப்படிங்கிறதுனால இங்கே நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் நல்ல ஒரு மழை கிடைக்கும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை. நீலகிரியில் அவலாஞ்சி உள்ளிட்ட இடங்களில் மிக கனமழை பெய்யும். கோயம்புத்தூரில் வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறில் மிக கனமழை பெய்யும். தேனி, தென்காசி மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையுமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக தென் தமிழகத்தில் காணப்பட்டிருந்தாலும், அப்படியே அதற்கு மாறாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழையும் மிக கனமழையுமாக பதிவாகும். நண்பர்களே, தயவு செய்து உஷாராக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நல்ல ஒரு தீவிரமான ஒரு தென்மேற்கு பருவமழை இனி வரும் நாட்களில் இருக்கும். அடுத்ததாக மிக கனமழை பொறுத்த வரைக்கும் அநேக இடங்கள்ல இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர்ல அநேக பகுதிகளில் பலத்த மழை பொழிவு இருக்கும். ஏன்னா இனிமே அடுத்த வரக்கூடிய இந்த ஜூலை இறுதியில தான் இந்த பருவமழை இன்னும் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. இங்கே மட்டும் மழை இல்லைங்க. தென்னிந்திய பகுதிகள், குறிப்பாக கேரளா, கர்நாடகா மற்றும் வடக்கு ஆந்திரா பகுதிகளிலும் பரவலாக பருவமழை தீவிரமடைந்து நிறைய இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பதிவாகும். வட மாநிலங்களிலும் நிறைய இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, அஸ்ஸாம் போன்ற வட மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து அங்கேயும் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும். வரும் நாட்கள் ரொம்பவே தீவிரமான மழை பொழிவு அந்தந்த மாநிலங்களிலும் காணப்படக்கூடும். கர்நாடகாவில் தொடர்ந்து பெய்து வரப்போகும் கனமழை காரணமாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற இடங்களில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயம் பதிவாகி மேட்டூருக்கு அதிக அளவில் தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.